My hands are clammy. My eye is twitching. My hand is shaking. I'm sweating. I'm twirling my hair. I'm tapping my... आज मैं क्या बोल रहा हूं? தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்கள் கிரீடர்கள் சோறு சோறு சோறு. தமிழ்நாட்டிலே பிகாரிகள் துன்புறுத்த தமிழிசைன்னு சொல்லக்கூடிய பன்னிசைக்கும் கர்நாடக சங்கீதத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை வந்து நம்ம பார்ப்போம். கர்நாடக சங்கீதத்திற்கு வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம பன்னிசை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலே வந்து வரலாற்று சிறப்பையும் சான்றையும் தன்னுடைய கொண்டது. பண்ணுனா எதுவும் இல்லை, இந்த காலகட்டத்தில் வந்து ராகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகள் முன்னாடி நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின ராகங்களுக்கு மறுபெயர் தான். ரொம்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், கிளாடியேட்டர் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கிளாடியேட்டருடைய ஃபைனல் டிராஃப்ட் படிச்சு பாருங்க, அந்த படத்தை பாருங்க, என்ன மேஜிக் பண்ணியிருக்கிறார் ரிட்லி ஸ்காட்னு நம்மளுக்கு தெரியும். பெரிய மேஜிக் அவர் பண்ணது, ஸ்கிரீன்ல பண்ணது. அதுல சில சீனை முன்ன பின்னதான் மாத்தி போட்டிருப்பாரு, ஆனா அந்த அந்த கண்டென்ட்டே மாறிடும். இன்னொன்னு, நீங்க கிளாடியேட்டரை பார்க்காம படத்தை பார்க்காத ஒருவர் அந்த ஸ்கிரீன் பிளேயை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒண்ணும் நிறைய பேசணுங்க பசங்க கிட்ட, நிறைய பேசணும். ஸோ தட் இந்த பசங்க வந்து பேச கற்றுக்கிற டைமில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ அஷ்யூரிங்காக பேசுகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரிசியேஷன்ஸோடு நீங்கள் பேசுகிறீங்களோ, நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும், நிறைய என்கரேஜ் பண்ணணும். பசங்களுக்கு ஃபீல் ஆகணும், எதாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, எதாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. சி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன வயசில் இந்த ஃபீலிங்கை கொடுக்க தெரியணும். பிஃபோர் 14 years, தட் இஸ் 7 and 14, ரெண்டு லெவல், 7 ஒரு லெவல், 14